Hi friends, I am Ajit, React developer place ஆயிருக்கேன். ஸோ இன்றைக்கி ஆர்கேஎஸ் காலேஜ் கள்ளக்குறிச்சியில் படித்த நம்மளுடைய அஜித்தை பற்றி தான் பேசணும். அஜித்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா மொதல் பெஞ்சில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவனு நவீனுங்க திருநாவுக்கரசுங்களாம் மொதல் பெஞ்சில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அருமையான ஒரு டீமுங்க. ப்ராஜெக்ட்லாம் தரமாக பண்ணக்கூடிய ஒரு டீம் தான் இந்த அஜித்துங்க. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு மனிதனுங்க. நல்ல பையங்க. அவ்வளோ டெடிகேஷன், அவ்வளோ ஒழுக்கமாக இருப்பாங்க. சரி, கூட நம்ம பேசணுன்னா நான் நடந்து போவோம், கூடயே நடந்து வருவாங்க. அவ்வளோ நல்ல பையங்க. அந்த ஆட்டிடியூட் தாங்க, ஒழுக்கம் தாங்க வாழ்க்கையில் ஒவ்வொருத்தையும் ஜெயிக்க வைக்கும். சார் 2022 கம்ப்யூட்டர் சயின்ஸுங்க. கள்ளக்குறிச்சிலேருந்து ஒரு நாள் பாவமாக இருக்கும். அவனை பார்க்கவே அப்பாவே தெரியுவாங்க. பேசும்போது ஆச்சரியமாக இருக்கும். ஒரு குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. அஜித், நீ இன்றைக்கி ஜெயிச்சிட்டு தம்பி. வேட்கை, ஸோ வெற்றி எனும் ஒரு மலையை உனக்குள்ளே சுமக்கும் போது நீ இன்றைக்கி ஜெயிக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா ஜெயிச்சுக்கிட்டே இருப்ப தம்பி. கண்டிப்பாக ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன் வாழ்க்கை ஃபுல்லாங்க. அதுக்கு இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் தம்பி. உன்னோட வெற்றியோட முதல் அடியை மட்டும் தான் எடுத்து வச்சுருக்க. நீ இன்னும் சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது தம்பி. கண்டிப்பாக நீ சாதிப்ப. வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே ட்ரீம் ஜாப்னு ஒன்று இருக்குங்க. அந்த ட்ரீம் ஜாபை அச்சீவ் பண்ணுறதுன்னு அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. சார் நம்ம முன்னாடி இருக்கிற நம்மளோட அஜித் பார்த்தீங்கன்னா லைக் இந்த ட்ரீம் ஜாபை அச்சீவ் பண்ணியிருக்கான்றது தான் நான் பெருமையாக கூட சொல்லிக்கிறேங்க. ஸோ ஆக்சுவலாக லைக் நான் எனக்கே ஒரு எக்ஸைட்டடான ஒரு விஷயம்னா, மெர்ன் ஸ்டாக் அப்படின்ற இந்த மாங்கோடிபி, எக்ஸ்பிரஸ் ரியாக்ட்லாம் பிளேஸ் ஆகிறது அவ்வளோ கஷ்டங்க. தம்பி எப்படி லைக் அது மோட்டிவேட் ஆனீங்க, அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி நான் பிளேஸ் ஆகணுன்ட்டு நீங்கள்? சார் ஆக்சுவலாக இங்கே தான் எனக்கு இந்த மெர்ன் ஸ்டாக்னு சொல்லிட்டு இருக்கிறதே ஒன்று தெரியும். இங்கே நீங்கள் சொல்கிறத பார்த்து நான் இதுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்டாக் தான் இருக்கு சொன்னீங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இதான் ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதனால் நான் அதை எடுத்தேன் சார். சரி, ஆக்சுவலாக லைக் நிறைய இண்டஸ்ட்ரி இருக்குது தம்பி. ஏன் ஐடி இண்டஸ்ட்ரியில் தான் போகணுன்னு நீங்கள் நினச்சிங்க? அதை பற்றி என்ன நீங்கள் ஐடி இண்டஸ்ட்ரியை பற்றி நீங்கள் ஏதாவது உங்களுடைய கணிப்பு என்ன ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது? நீங்கள் ஃபாரின் எதனா போகிற மாதிரி பிளானா? என்ன உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான்? சார் என்னோட டொமைன் ஐடின்றதுனால இதில் தான் போகணுன்னு சொல்லிட்டு நான் அதை சூஸ் பண்ணேன் சார். சரிங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் போகிற ஐடியா இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இங்கே லேர்ன் பண்ணிக்கிட்டு அப்புறமா அது அந்த கம்பெனி மூலமாக நான் ஃபாரின் போகணும் சார். சூப்பர் 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 சூப்பர். நீங்கள் ஆக்சுவலாக உங்கள் கம்பெனியை பற்றி, நீங்கள் பிளேஸ் ஆன கம்பெனி பற்றி நேம் சொல்ல தேவையில்லை. நீங்கள் ஆக்சுவலாக என்கிட்ட பர்சனலாக பேசும்போது அந்த கம்பெனி பயங்கர பெருமையாக பேசினாருங்க. அந்த கம்பெனி பற்றி ஒரு 2 வார்த்தைகள். சார் அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பேஸ்டு ப்ளஸ் வெப்சைட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க சார். அது சரிங்க. எப்படி இருந்துச்சு இன்டர்வியூங்க? ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சுலாம் சொன்னீங்களே, அதை பற்றி சொல்லலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் இன்டர்வியூஸ் இருந்துச்சு. ஃபேண்டாஸ்டிக். ஸோ எல்லாமே ஹாப்பி வீட்டில்? எஸ் சார். சரி, ஓகே சார். கண்டிப்பாக லைக் நான் அஜித் கூட சேர்ந்து நானுமே அந்த கம்பெனியை தேங்க் பண்ணுறேங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் இது ஒரு உண்மையாகவே ஒரு ரிசர்ச்சுங்க. மெர்ன் ஸ்டாக்கில் ஒரு கேண்டிடேட் எடுக்கிறது ரிசர்ச்சுங்க. அவர் என்கிட்ட நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காருங்க. நம்ம கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணியிருக்காருங்க. ஒர்க் பண்ணி பயங்கரமான பேரும் வாங்கியிருக்காருங்க. அவரோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் கிளைண்ட்டுக்கிட்ட அவ்வளோ அப்ரிஷியேஷன் வாங்கிச்சிங்க. இது ஒன்று. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா லைக் இன்டர்வியூவில் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. லைக் நான் அந்த கம்பெனி என்னோடய ட்ரீம் கம்பெனி நான் ஃபீல் பண்ணேன் சார் அப்படின்ட்டு என்கிட்ட பெருமையாக அந்த கம்பெனியை பற்றி சொன்னாருங்க. ஸோ கண்டிப்பாக நானும் அஜித்தும் சேர்ந்து அந்த கம்பெனியை தேங்க் பண்ணுறோம். அஜித் மாதிரி ஒரு சிறந்த ட்ரெயினியை எடுக்கிறதுல அந்த கம்பெனியும் பெருமைப்படணும்னு தான் நான் சொல்கிறேங்க. ஏன்னா இவ்வளோ டெடிக்கேட்டான ஒரு பர்சன் கிடைக்கவே மாட்டாருங்க. நான் கண்டிப்பாக அவரை மிஸ் பண்ணுவேங்க இந்த கம்பெனியிலேருந்து. ஸோ வாழ்த்துக்கள் தம்பி. வாழ்த்துக்கள். என் பேர் அஜித். நான் கள்ளக்குறிச்சிலேருந்து வரேன். நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 2022 பாஸ் அவுட்டு. நான் காலேஜ் முடிச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் நிறையா யூடியூப் சேனல்ஸ் பார்த்தேன், நிறையா ஃப்ரெண்ட்ஸ்ட்டை கேட்டேன். பட் ஆனால் சரியாக கைடன்ஸ் கிடைக்கல. அப்புறம் யூடியூப்பில் ஒரு சேனல் பார்த்தேன், அது சாரோட சேனல். அப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்புறமா சாருக்கு கால் பண்ணி இன்ஸ்டாவில் கேட்டேன். அப்புறம் கால் பண்ணார், இந்த இங்கே வாடா தம்பி அப்படின்னாரு. இங்கே சார்கிட்ட பேசினேன். அவர் இருக்க ட்ரெண்டிங்கில் இருக்க எல்லா டெக்னாலஜி சொன்னார். ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்டாக்கு, .NET, ஜாவா, அப்புறம் மெர்ன் ஸ்டாக் சொன்னார். நான் நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய டவுட்ஸ்னால் சார்கிட்ட கேட்பேன், அவரும் கிளியர் பண்ணி கொடுப்பாரு. அதுக்கப்புறமா ஒரு நல்ல ரியாக்ட் பேஸ்டு டெக்னாலஜியில் ஒரு நல்ல கம்பெனியாக பிளேஸ் ஆகிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வெங்கட் சார் அண்ட் காஷிஃப் இன்ஃபோடெக். நீங்கள் என்ன டிகிரி, எந்த இயர் பாஸ் அவுட், நீங்கள் அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். என் பேர் அஜித். நான் கள்ளக்குறிச்சிலேருந்து வரேன். நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். 22 பாஸ் அவுட்டு. ஏன் அப்படின்னா லைக் 2022 பாஸ் அவுட்
மெர்ன் ஸ்டாக்ல பிளேஸ் ஆகவே முடியாதுங்க, ரியாக்ட்ல பிளேஸ் ஆக முடியாதுங்க. ஸோ தட்ஸ் த பிக்கஸ்ட் சேலஞ்ச் யூ மேட். ஓகேவா? எப்படி இன்டர்வியூ இருந்துச்சுங்க, அதை பற்றி நீங்கள் சொல்லலாம். இல்லையா? இன்டர்வியூ எனக்கு 2 ரவுண்ட் இருந்துச்சு. என்னமோ தெரியல, நான் போகிற கம்பெனிலாம் ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் வச்சிடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெக்னிக்கலு அதை முடிச்ச உடனே எனக்கு நெக்ஸ்ட் வந்து ஹெச்ஆர் ரவுண்ட் வச்சாங்க. அதை கிளியர் பண்ணிட்டேன். அப்போ நீ தான் கால் பண்ணி கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க.